நான்-ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டொவினோ தாமஸ், சேரன், சுராஜ் போன்றவர்கள் நடிப்பில் இந்த வாரம் வெளியே வந்திருக்கிற நரிவேட்டை திரைப்படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நரிவேட்டை இந்த படத்தோட கதை என்னன்றதை இப்போ பார்த்தலாம். ஆலப்புழாவில் தன்னோட அம்மாவோட வசித்து வர்றாரு டொவினோ தாமஸ். நல்லாவே படிச்சிருக்காரு. ஆனால் அவர் படிப்புக்கான வேலை இன்னும் கிடைக்கல. ஒரு சைடு காதல் அப்படின்ற போது இருக்கும்போது காதலிக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க அப்பா, காதலியோட அப்பா வந்து இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு. அதனால வந்து அம்மாவோடையும் தன்னோட காதலியோட வற்புறுத்தலால தற்போது கிடைக்கிற தன்னோட கான்ஸ்டபிள் வேலைக்கு போறாரு டொவினோ தாமஸ். வயநாட்டில் வசிக்கிற மலைவாழ் மக்கள் அவங்க வந்து தங்களுக்கு வந்து நிரந்தர குடியிருப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வந்து அரசாங்க இடத்துல உட்காந்து போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தை கட்டுக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரி சேரன் தலைமையில் வந்து கான்ஸ்டபிள் டொவினோ தாமஸ், இன்னொருத்தர் வந்து சுராஜ், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இவங்க மொத்தமாக வந்து ஒரு குரூப்பாக போகிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து சில நக்சலைட்லும் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே தேடுதல் வேட்டைக்கு போகிறாங்க. ஒரு சைடு டொவினோ தாமஸ் போகிறாரு, இன்னொரு சைடு சுராஜ் போகிறாரு. டொவினோ தாமஸ் வந்து திரும்பிடுறாரு, ஆனால் சுராஜ் திரும்பி வரலை. சுராஜ் எங்கே தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா சுராஜ் வந்து சடலமாக தான் மீட்கப்படுறாரு. இதுக்கு மேலே சுராஜுக்கு என்ன ஆச்சு, அங்கே ஏற்பட்ட கலவரத்தில் டொவினோ தாமஸை வந்து போலீஸ் தேடுது. எதுக்கு டொவினோ தாமஸை போலீஸ் தேடுது அப்படின்றதான் இந்த நரிவேட்டையோட முழு கதை. படத்தோட ப்ளஸ் வந்து இந்த படத்தோட கதை தான் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவம். 2003 வயநாட்டில் நடந்த ஒரு போராட்டத்தை தான் வந்து இவங்க உண்மை சம்பவத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சேட்டன்களை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஃபிக்ஷன் கதைனாலே வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளேயில் செதுக்கிடுவாங்க. இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுனால வந்து இன்னமும் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கத்தை கொடுக்குது இந்த கதை. படத்தோட அடுத்த ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டை தான் சொல்லணும். ஒரு சைடு வந்து டொவினோ தாமஸ் தன்னோட காதலுக்கோசம் இந்த பிடிக்காத கான்ஸ்டபிள் வேலைக்கு வரதா இருக்கட்டும், அப்புறம் வந்து வந்த உடனே இந்த மனைவாழ் மக்களோட கஷ்டங்களை பார்த்து அவங்களுக்கோசம் நிற்கிறதுமா இருக்கட்டும் சரி, டொவினோ தாமஸ் தான் இந்த படத்தை முழுசாக தன்னோட தோளில் சுமக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாமல் சேரனும் இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரியான வில்லன் ஹீரோ ரெண்டுமே இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சேரனும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. சுராஜ் கொஞ்சம் நேரமே வந்தாலும் அவரோட ரோலையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த கேஸ்ட்டை சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு ஒரு ப்ளஸ்ஸு லொக்கேஷனை சொல்லலாம். சொல்லவே தேவையில்லை. கேரளாவில் எங்கே எடுத்துன்னு போயிட்டு கேமரா வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படம் முழுக்க முழுக்க வயநாட்டில் நடக்கிறதுனால லொக்கேஷனாகவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மைனஸு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டொவினோ தாமஸோட காதல் காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் கதைக்குள்ளேயே வராமல் கொஞ்சம் தடுமாற மாதிரி இருந்தது. ஒரு வாட்டி அந்த கதைக்குள்ளே வந்த அப்புறம் படம் ஃபுல்லாக விறுவிறுப்பாக தான் போகுது இந்த படம். அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். கிளைமேக்ஸை முன்னாடியே காமிச்சதுனால திரைக்கதையில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. இது வந்து இந்த படத்துக்கு சின்ன மைனஸ் தான். மற்றபடி வந்து இந்த படம் ஒரு உண்மை சம்பவம்ன்றதுனால படம் ரொம்பவே நம்மளுக்கு நெருக்கமாக தான் போகுது. இந்த நாட்களாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகி செம்மையாக இருக்குப்பா, பயங்கரமாக இருக்குப்பா அப்படி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம மலையாளத்திலே போய் படம் பார்த்துருந்தோம். இந்த வாட்டி நீங்கள் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க, தமிழ்லேயே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் மலையாளம் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் டப் பண்ணவங்க எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் நம்மளுக்கு மலையாள படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தரல. முழுக்க முழுக்க இது ஒரு தமிழ் படமான ஃபீலிங் தான் தருது. இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்துட்டு உங்களை கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.